இன்றைக்கு நாம் வேத புஸ்தகத்தில் உள்ள பழைய ஏற்பாட்டில் உள்ள 4வது புஸ்தகம் என்னாகமம். இதை குறித்து அதனுடைய பின்னணியும் அதனுடைய விளக்கங்களையும் கொஞ்சம் கற்றுக்கொள்வதற்காக இருக்கிறோம். என் ஆகமம் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்புள்ள ஒரு புஸ்தகம். இந்த தலைப்புல வேற எந்த புக்குமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா இதனுடைய எபிரேய தலைப்பு, எபிரேயர்கள் அந்த 5 புத்தகங்களையும் விரிக்கிற போது முதல் அத்தியாயத்துல முதல் வசனத்துல முதல் வார்த்தை என்ன வருதோ அதை தான் அந்த புஸ்தகத்துக்கு பேரா வச்சிருந்தாங்க. ஆதியாகமம் அப்படித்தான், யாத்ராகமம் அப்படித்தான், லேவியராகமம் அப்படித்தான். அதே போல இதனுடைய முதல் வார்த்தை என்ன வருதுன்னா பெயாந்தேபர் அப்படின்னு வருது. அதுக்குன்னா ஆன் ஹி செட், அவர் சொன்னார், அதுலதான் ஆரம்பிக்குது. ஆனா அந்த வார்த்தையை இதுக்கு தலைப்பாக வைக்காம 5வது வார்த்தை பெமித்பர் அப்படிங்கிற 5வது வார்த்தையை தான் இதுக்கு தலைப்பாக வச்சாங்க. அந்த 5வது வார்த்தைக்கு அர்த்தம் வனாந்திரத்திலே, இந்த வில்டரன்ஸ், வனாந்திரத்திலே அப்படின்னு அர்த்தம். காரணம் இந்த 3வது புஸ்தகத்துல அன்ஹி கால்டு, இது அன்ஹி செட், இது ரெண்டுமே கிட்டத்தட்ட கன்ஃபியூஸ் ஆயிருங்கிறதுனால இது 5வது வார்த்தையை எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா இந்த வேத புஸ்தகத்தை எபிரேயத்திலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்த்தின போது அவங்க இந்த புஸ்தகத்துக்கு அரித்மொய் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. இந்த அரித்மொயில தான் அரித்மெட்டிக்ஸ், கணித இயல் அப்படிங்கிற அந்த கிரேக்க பதம் வருது. அரித்மோட்டிக்னு வச்சாங்க. ஆனா பின்னாடி ரோமன் கத்தோலிக்கர்கள் இந்த போப் காலங்கள் வருகிற போது அதை லட்டின்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நியூமரி அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆனா அது ஆங்கிலத்துல மொழிபெயர்ந்த போது நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது தமிழில் நமக்கு வருகிற போது நம்பர் அப்படின்னு வராம என் ஆகமம், என் ஆகமம் அப்படின்னு அந்த பேரை அப்படியே இதுல வச்சுட்டாங்க. ஆனா பொதுவாக எபிரேயர்கள் இந்த புஸ்தகத்தை அந்த தலைப்பை சொல்லி கொள்வதை காட்டிலும் இதற்கு விசேஷமாக வேறு சில பேர் வச்சிருந்தாங்க. அதாவது பிரயாணங்களின் புஸ்தகம் அப்படின்னாங்கன்னா இந்த புஸ்தகத்தை குறிக்கும். 4வது புஸ்தகம் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. அந்த 5 ஆகமங்கள் முக்கியமானது, அவங்க சட்ட புஸ்தகம், அதுல 4வது புஸ்தகம் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. இன்னொரு பேரும் இதுக்கு விசேஷமா வச்சிருந்தாங்க. அதாவது முறுமுறுப்பின் புஸ்தகம். இந்த முறுமுறுத்தல் அதனால வந்தது என்ன அப்படின்னா அந்த புஸ்தகத்துல படிச்சேன்னா உனக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக முறுமுறுத்தலின் புஸ்தகம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஆனா இந்த புஸ்தகத்துக்கு என் ஆகமம் அப்படின்னு ஒரு பேர் வர்றதுக்கு காரணம் என்ன? ஒரு புஸ்தகத்துக்கு இந்த மாதிரி ஒரு தலைப்பு வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய ஒரு 2 பெரிய கணக்கெடுப்பு இதுல இருக்குது. ஜனங்களினுடைய சென்சஸ் கணக்கு, மக்கள் ஜனத்தொகை கணக்கெடுப்பு இதுல இருக்குது. அது 2 பெரிய கணக்கெடுப்பு இதுல இருக்குது. 1வது அத்தியாயத்துல முதலாவது இந்த என்னாம ஆரம்பிக்கிற போது 1வது அத்தியாயத்துல தேவன் அப்படிதான் சொல்றாரு, ஜனங்களை கணக்கெடு அப்படிங்கிறாரு. அதனால அந்த ஆண்டவர் சொன்னதை வச்சு அந்த கணக்கெடுக்கிறதுல ஆரம்பிச்சதுனால அது 1வது அத்தியாயம் முழுவதுமே இஸ்ரவேல் வம்சத்துல உள்ள 12 கோத்திரத்தார், லேவியை தவிர, லேவியை சேர்க்காம 12, இந்த 12 கோத்திரத்தார்லயும் 20 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்கள் யுத்தத்துக்கு போக தயாராக, ஏன்னா இப்ப அவங்க ஆண்டவரை ராஜா வச்சு ஒரு தேசம் ஆயிட்டாங்க, இவங்களுக்குன்னு கொடுத்த தேசத்தை சுதந்திரிக்க போகணும். அங்க ஏற்கனவே கொஞ்சம் ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்கள விரட்டி விட்டுட்டு தான் அவங்க பிடிக்கணும். அதனால யுத்தத்துக்கு போகத்தக்கதாக 20 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் எத்தனை பேர்னு ஒரு கணக்கெடு அப்படின்னு சொல்றாரு. அந்த 1வது அத்தியாயத்துல ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஒவ்வொரு தர பிரிச்சு இவன் கீழே இவ்வளவு பேரு, இவன் கீழே இவ்வளவு பேருன்னு ஒரு பெரிய கணக்கெடுப்பு தான் அந்த 1வது அத்தியாயம் பூராமே. அந்த கணக்கு டோட்டல் 6,3550 பேர், புருஷர்கள் மட்டும் 20 வயதிற்கு மேற்பட்ட. இதுல பிள்ளைங்கள் சேர்க்கல, பெண்கள் சேர்க்கல. அது மாத்திரமல்ல, நம்ம யாத்ராமத்திலே பாக்குறோம், இவங்களோட அந்நிய ஜாதியான ஜனங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க, அவங்களையும் கணக்கெடுப்புல சேர்க்கல. இந்த 20 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் மட்டும் கணக்கெடுத்தாங்க. இது 1வது அத்தியாயத்துல வரும். அதே போல ஒரு 38 வருடத்திற்கு பின்னாடி திருப்பி ஒரு கணக்கெடுக்க சொல்றாரு, அது 26வது அத்தியாயத்துல வரும்.
20 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க கணக்கெடும்பாரு. அந்த கணக்கெடுப்பு 26வது அத்தியாயத்துல வரும். 26வது அத்தியாயத்துல அவங்க கணக்கெடுப்புல வந்து 6,1730 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு 2 கணக்கெடுப்பும் அவங்களுக்கு கொஞ்சம் முக்கியமானது இதுல வரும். இதுல லேவி கோத்திரம் இந்த கணக்குல வராது. ஏன்னா லேவி கோத்திரம் வந்து தனியாக ஆண்டவர் பிரிச்சு எடுக்கிறாரு. அது காரணமும் அவர் சொல்றாரு. ஏனென்றால் யாக்கோபுக்கு இருந்தது 12 பிள்ளைங்க. ஆனா அவர் சாகுற நேரத்துல யோசேப்போட 2 பிள்ளைங்க எப்ராயிம் மனாசேவை இவங்க 2 பேரும் என்னுடைய சந்ததி என்று அழைக்கப்படுவார்கள், என் பிள்ளைங்களாக நான் ஏத்துக்குவேன் அப்படிங்கிற போல அந்த 12 13 ஆயிருது. இவங்க வெளியே வருகிற போது ஆண்டவர் லேவியை மட்டும் வெளியே பிரிச்சு எடுத்துட்டு மிச்சத்தை 12 ஆக்குறாரு. ஆக்கிட்டு இந்த லேவியை தனியா பிரிச்சு எடுத்துட்டு அவங்கள என்ன சொல்றாரு, 3வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா அது புறம் லேவி வம்சத்துல எத்தனை பேர் இருந்தாங்கன்னு எண்ணுனாங்க, 22,000 பேர். ஆனா லேவியில என்ற போது 1 மாதத்திற்கு மேல் உள்ள ஆண் குழந்தைகளை மட்டும் எண்ணுங்கிறாரு. 1 மாதத்துக்கு மேல இருக்க ஆண் குழந்தைகளை என்ன அப்படிங்கிறாரு. அது லேவியர் அந்த 3வது அத்தியாயத்துல வரும். அதே போல 26வது அத்தியாயத்திலையும் அப்போ இருந்த லேவியர் 1 மாதத்திற்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க ஒரு கணக்கெடு அப்படிங்கிறாரு. அது ஒரு 23,000 பேர் அங்க வர்றாங்க, 1000 பேர் கூட இருக்கிறாங்க. ஆனா இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு அறிஞ்சாதான் இது ஏன் இந்த 2 கணக்கெடுப்பு, முதல்ல ஒரு கணக்கெடுப்பு, 2வது ஒரு கணக்கெடுப்பு, இது இது எதனால இந்த 2 கணக்கு எடுத்தாங்க? ஆண்டவர் சொல்லித்தான் எடுத்தது. இது ஏன் ஆண்டவர் ஏன் எடுக்க சொன்னார், இது இடையில நடந்த பிரச்சனைகள் என்ன ஏது அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும்னா இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட சூழ்நிலையை அறிஞ்சுக்கிட்டோம்னா இதை நம்ம புரிஞ்சுக்கிறது எளிது. உங்களுக்கு இந்த ஸ்டடியோடைய ஒரு மேப் ஒன்று கொடுத்துருப்போம் நாங்கள். அதில் பார்த்தீங்கன்னா எகிப்துலேருந்து வெளியே கிளம்பி வந்து அவங்க பாதையெல்லாம் நம்பர் போட்டு 1 எங்கே தங்கினாங்க, 2 எங்கே தங்கினாங்க, 3 எங்கே தங்கினாங்க அப்படியே வரும். அதில் வந்து இப்போ அவங்க ஆக்சுவலாக இருக்கிற இடம் வந்து சீனாய் மலையில் 10வது இடத்துல இருக்கிறாங்க. எகிப்தை விட்டு கிளம்பி இப்போ சீனாய் பர்வதம் வரைக்கும் வந்து இறங்கி தேவனோடு உடன்படிக்கை பண்ணுறாங்க. யாத்ராமம் 1லேருந்து 18 வரைக்கும் வெளியே வந்தது இருக்கும். 19லேருந்து ஆரம்பித்து 40வது அத்தியாயம் வரைக்கும் சீனாய் மலையில் தேவனோடு உடன்படிக்கை செய்தது. அந்த உடன்படிக்கையின்படி அவர் சில சட்டத்திட்டம், ஏன்னா தேசமாக போறீங்க, உங்களுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் அவர் கொடுக்குறாரு. அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் மோசே எழுதிட்டு வர்றாரு. அதுக்குள்ள அதை மீறினாங்க, திருப்பி ஆண்டவர் கோபம் வந்தது. ஆனா மோசே மன்றாட கேட்டு மன்னிக்கிறாரு. அதெல்லாம் வந்து திருப்பி வரபோது ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு கூடாரம் தயார் பண்ணுங்கிறாரு. அது எப்படி பண்ணணுங்கிற மேப்பெல்லாம் சொல்றாரு. அதை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிற போதே லேவியராகமம் புஸ்தகம் அங்கேயே தான் அந்த ஆராதனை கூடத்துல என்னென்ன நடக்கணும், ஆசாரியர்களுடைய பங்கு என்ன, ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி தங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுங்கிற ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. இதெல்லாம் அந்த சீனாய் மலை அடிவாரத்தில் இருக்கிற போதே நடக்குது. ஜனங்கள் ஆசாரிப்பு கூடார ரெடி பண்ணிட்டாங்க, செட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் அவங்க எகிப்தை விட்டு கிளம்பி 2 வருஷம் 2 மாசம் ஆயிருச்சு. அவங்க வெளியே கிளம்பி இங்க வந்ததுலேருந்து 2 வருஷம் 2 மாசம் ஆயிருச்சு. இப்போ இவங்க இங்க இருந்து புறப்பட்டு ஆண்டவர் அவர்களோடு நடந்து செல்ல ஒரு ராஜா வந்து தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு யுத்தத்துக்கு போவதை போல ராஜா அவர்கள் நடுவிலே வாராரு. அவரை கூட்டிக் கொண்டு அவங்களுக்கு வாக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த தேசம் கானான் தேசத்தை சுதந்திரிக்க அவங்க போகணும். அந்த இடத்துல இருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஆகும், அப்படி அவங்க கிளம்புற நேரத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கெடு அப்படிங்கிறாரு. இது முடிந்து சீனாயிலிருந்து இவங்க கிளம்புறாங்க. இந்த புஸ்தகத்தை 3 பிரிவாக பிரிக்கலாம். 1வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல இருந்து 10வது அத்தியாயத்துல 11வது வசனம் வரைக்கும் இந்த வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிக்க போறதற்கு பிரயாண ஆயத்தம் எப்படி பண்ணணும், அந்த பிரயாண ஒழுங்கு எப்படி இருக்கணும், அவங்க தேவன் அவங்களோட போறாரு, அதனால அவங்களே சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தத்தோட போகணும், அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்து அதன்படி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீனாய் மலையிலிருந்து கானான் தேசத்துடைய தெற்கு பகுதி பார்டருக்கு வராங்க.
பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேஸ் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு கிட்டத்தட்ட வராங்க. இதுக்கு இவங்க வந்து சேர ஆனது 11 நாள். அவங்களுக்கு வாக்கு கொடுத்த தேசத்தினுடைய தெற்கு எல்லையில பார்டர்ல வராங்க, வந்து அவங்க சேர்றாங்க. இது வரைக்கும் ஆனது வந்து 11 நாள் பிரயாணம். இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துடுது. செகண்ட் பார்ட்ல 10வது அத்தியாயம் 12வது வசனத்துல இருந்து 25வது அத்தியாயத்தினுடைய கடைசி வரைக்கும் அந்த காதேஸ் பாரான் வனாந்தரத்துல காதேஸ் ஊர்ல என்ன தப்பு நடந்தது, ஒரு பெரிய மிஸ்டேக், ஒரு பெரிய தவறு நடந்தது. அந்த தவறினுடைய விளைவு என்ன, யாரு தப்பு பண்ணனா, அதனுடைய விளைவு என்ன ஆச்சு, அதனுடைய விளைவாக என்னாச்சு, காதேஸ்ல இருந்து திருப்பி அவங்க பிரயாணம் பண்ணி இதே வாக்குத்தத்த தேசத்தை தென்பகுதியில் இருந்தவங்க ஒரு சுத்திக்கிட்டு கிழக்கு பக்கமாக இவங்களுடைய வாக்குத்தத்த தேசத்தின பார்டரான யோர்தான் நதிக்கு அக்கறையில் அந்த பக்கம் மோவாப் தேசம், அது மோவாப் சமவெளி, அங்க வந்து சேர்றாங்க. இது வரைக்கும் 10வது அத்தியாயம் 12ல இருந்து 25வது அத்தியாயம் கடைசி வரைக்கும் இது வருது. ஆனா இவங்க இங்கிருந்து இங்க கிளம்பி வந்து சேர்றதுக்கு ஆன டைம் 38 வருஷம் 3 மாசம் 10 நாள். ஏன் இது நடந்தது, ஏன் இவங்க இப்படி சுத்தி அந்த பக்கம் போக வேண்டி வந்தது அப்படிங்கறத அந்த சாப்டர்ல நம்ம விளக்கம் படிக்கிற போது படிக்கலாம். இதனுடைய 3வது பகுதி இப்போ மோவாப் சமவெளியில இருக்கிறாங்க. 26வது அத்தியாயத்துல இருந்து கடைசி 36வது அத்தியாயம் வரைக்கும் மோசையை கொண்டு ஆண்டவர் திருப்பி அவங்கள ஒரு மறுபடியும் ஒழுங்கு அவங்களுக்கு கொடுத்து, ஒரு ஆயத்தம் கொடுத்து, ஒரு கணக்கெடுப்பு, அவங்களுக்கு ஒரு சென்சஸ். ஏனென்றால் அத்தியாயத்தில் எடுத்த சென்சஸ்ல இருந்தவங்களுக்கு இப்ப வந்து ஆளுங்க இல்லை. அங்க என்ன தப்பு நடந்ததோ அதன் விளைவாக தவறாச்சு. இங்க வந்து அந்த திருப்பியும் ஒரு சென்சஸ் எடுங்கிறாரு. சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க அந்த வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள போறீங்க. அந்த தேசத்தை எப்படி பங்கு போடுவது, சீட்டு போட்டு உங்க ஜனத்தொகையை வச்சு அதிக ஜனம் இருக்கிறவனுக்கு அதிக ஏரியா, கொஞ்சம் ஜனம் இருக்கிறவனுக்கு கொஞ்சம் ஏரியா, அந்த சீட்டு போட்டு பிரிங்க. சீட்டு போடுறதும் யார் போடணும் என்ற ஆளுங்களையும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அந்த தேசத்துக்குள்ள போனதுக்கு அப்புறமும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில முறைகள், இந்த ஆலோசனைகள் எல்லாம் ஆண்டவர் வந்து அந்த மோவாப் சமவெளியில் வச்சு கொடுக்குறாரு. இது 26வது அத்தியாயத்துல இருந்து 36வது அத்தியாயம் வரைக்கும் இந்த ஒழுங்குகளை அவங்க ஆயத்தம் பண்றாங்க. இது வந்து 5 மாத காலங்கள் ஆச்சு. 26ல இருந்து 36 வரைக்கும் 5 மாத காலங்கள் ஆச்சு. இப்ப இந்த புத்தகத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் 1வது அத்தியாயத்துல இருந்து 10வது அத்தியாயம் வரைக்கும். 1வது அத்தியாயத்துல 12 கோத்திரத்தினுடைய ஜனத்தொகை கணக்கெடுப்பு லேவியை தவிர இருக்குது. 6,35,550 பேர் இருக்கிறாங்க. புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைங்கள்லாம் சேர்த்தா ஒரு 6 லட்சமா இருக்காது, 24 லட்சமாக இருக்கும் ஒரு குத்துமதிப்பா. இது ஒன்லி ஆண்கள் மட்டும்தான். அடுத்து 2வது சாப்டர்ல பிரயாணத்தின் போது நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இவங்க யார் முன்னாடி இருக்கணும், யாரு சைடுல வரணும், யாரு பின்னாடி வரணும், யாரு முதல்ல போகணும், யாரு 2வது வரணும், போய் எப்படி உட்காரணும், அந்த டென்ட்டுங்கிறத நகட்டி போய் அடுத்த இடத்துல வைக்கிற போது எப்படி உங்க டென்ட் போட்டு உட்காரணும் அப்படிங்கக்கூடிய அந்த பிரயாண ஒழுங்கு முறைகள், வரிசை ஒழுங்கு, முதல்ல யாரு, 2வது யாரு, 3வது யாருங்கிறதெல்லாம் ஆண்டவர் பிரிச்சு கணக்கு கொடுக்குறாரு. இது செகண்ட் சாப்டர்ல வருது. 3வது சாப்டர்ல இப்ப அடுத்த ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த 12 கோத்திரத்திலையும் எகிப்துல எல்லா தலை பிள்ளைகள் செத்த போது உங்க பிள்ளைகளை சாகப்படாம நான் காப்பாத்தினேன். அதனால அந்த தலை பிள்ளைகள் எல்லாம் எனக்கு உரியது. நீங்க அதுக்காக உன் வீட்டுல இருக்கிற பிள்ளைய கொடுக்க வேண்டாம். அந்த 12 கோத்திரத்துல உங்க தலைப்பிள்ளையை நீங்களே வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலாக உங்கள உள்ள ஒரு வம்சத்தை நான் தனியாக பிரிக்கிறேன் அப்படின்னு லேவி கோத்திரத்தை பிரிக்கிறார். அப்ப இந்த லேவி கோத்திரத்தில் உள்ள பிள்ளைங்களை கணக்கெடுக்கிறார். ஒரு மாசத்துக்கு மேல எத்தனை பேர் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இஸ்ரவேல்ல உள்ள எல்லா 12 கோத்திரத்திலையும் தலை பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க கணக்கெடு. அந்த கணக்கும் இந்த கணக்கும் ஈக்குவல் ஆகுதா பாரு. கொஞ்சம் கூட குறையா இருக்கும். அப்படி கூட இருக்கிறவங்க வந்து அதற்கென்று ஒரு கிரயத்தை லேவியருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி
அதை வாங்கிக்கிறார். கிட்டத்தட்ட அவர் சொல்றது என்னன்னா, உன் வீட்டில் உன் தலைப்பிள்ளைய நீ வச்சுக்கிற, அதுக்கு பதிலாக நான் இவன் எடுத்தேன், உன் தலைப்பிள்ளையினுடைய காரியத்தை இவன் எனக்காக செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனை பிரித்து எடுக்கிறார். இது 3வது சாப்டர்ல வருது. இந்த 4வது சாப்டரத்துல லேவி கோத்திரத்துல லேவிக்கு 3 பையன்கள் உண்டு. யாக்கோபுடைய மகன் லேவிக்கு 3 பிள்ளைங்கள் உண்டு. ஒருத்தன் பேர் கெர்சோன், கோஹாத், முராரி. இந்த 3 பேரையும் தனியா பிரிச்சு அவங்க வம்சத்துல எத்தனை பேர் இருக்காங்க ஒரு கணக்கு எடுத்துட்டு இந்த 3 பேருக்கும் வேலை வேற வேற வேலை. உங்க வேலை ஆசாரிப்பு கூடாரத்தை சுத்தி காவலுக்கு டென்ட், நீங்க இதை சுத்தி தான் உட்காரணும், இங்கதான் இருக்கணும், உங்களை தாண்டி எவனும் ஆசாரிப்பு கூடாரத்தை தொடக்கூடாது, தொட்டா அவனை கொன்றுங்க அப்படிங்கிறார். உங்ககிட்ட ஒரு அசல் அந்நிய ஜாதிக்காரெல்லாம் வந்திருக்கிறான், அவன் எவனும் இங்க தொடக்கூடாது, தொட்டா அவனை கொன்று அப்படிங்கிறார். அதே போல இந்த 3 பேருக்கும் வேலைகள் பிரிக்கிறாரு. பிரயாணம் பண்ணி போற போது எல்லாரும் போயிடுவாங்க. இப்ப இந்த தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி தூக்கிட்டு போறது, யாரு கொண்டுட்டு போறது அப்படிங்கிறதுல அவர் சொல்லுகிறாரு, பிரதான ஆசாரியன் மட்டும்தான் உள்ள போய் அந்த தேவாலயத்தினுடைய உள்ள இருக்கக்கூடிய ஆராதனை கூடத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி, அதுக்கு மேல இருக்கக்கூடிய கிருபாசனம், அது மாத்திரமல்ல அந்த தூப பீடம், அப்பங்கள் வைக்கக்கூடிய இடம், குத்து விளக்கு, இவைகளையெல்லாம் நீல படுதாவை கொண்டு போட்டு மூடி சுத்தி கட்டிடணும். அதையெல்லாம் தூக்கிட்டு போற மாதிரி சைடுல தண்டுகள் வைத்து கம்புகள் கொஞ்சம் நீளமா தோலை தூக்கிட்டு போற மாதிரி அந்த செட்டப்போட தான் இருக்குது. ஆனா இந்த இதை புறம் நீங்க மூடி கட்டி வச்சிடணும். அப்படி கட்டுற போது என்ன செய்யறான்னு பாக்குறதுக்காக எவனாவது உள்ள வந்தானா அவன் அங்கேயே செத்துறணும், அவனை கொன்றுவோம் அப்படிங்கிறாரு. ஆனா அதெல்லாம் பரிசுத்தமானது, அங்க உள்ள வந்தீங்கன்னா நீ அடி வாங்கி செத்து போயிருவோம், உள்ள வராதுங்கிறாரு. அத கோஹாத் வம்சம் மட்டும்தான் தோல்ல சுமந்துட்டு வரணுங்கிறார். வேற யாரும் தொடக்கூடாது. லேவியோட அடுத்த பையன் அவனு தொடக்கூடாது. கோஹாத் வம்சத்தை சேர்ந்தவன் மட்டும்தான் தோல்ல தூக்கணும். இவன் தோல்ல தூக்கிட்டு வெளியே போன உடனே அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் அந்த டென்ட் போட்டு வச்சிருக்கிறாங்களா, அந்த டென்ட்டை பிரிக்கணும். அதை பிரிச்சு எடுத்துட்டு போறத அடுத்த வம்சத்துக்காரனு கொடுக்கிறாரு. இதை இவன் தான் பிரிச்சு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் 3வது வெளிப்பிரகாரம், வெளி டென்ட் இருந்தது, அதெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு போறத 3வது வம்சத்துக்காரனுக்கு கொடுக்கிறாரு. இதை ஒவ்வொன்றையும் அவங்க கையில கொடுத்துட்டு இதை அவங்க எடுத்துட்டு போகணும். இதை மற்ற யாரும் வரக்கூடாது. அதே போல இந்த கோஹாத் வம்சத்துக்காரனுக்கு ஒரு திட்டமான எச்சரிக்கையெல்லாம் கொடுக்குறாரு. பிரதான ஆசாரியன் அதை கட்டுற போது நீ உள்ள போய் பார்க்காத, எதை வச்சிருக்கான்னு பார்க்க. ஏன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிற உடன்படிக்கை பற்றியே யாருமே பார்க்க முடியாது. பிரதான ஆசாரியன் தான் வருஷத்துல ஒரு நாள் உள்ள போய் பார்க்கலாம், வேற யாரும் பார்க்கவே முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துல உள்ளதை ஆசாரியன் தான் அனுதினமும் உள்ள போயிட்டு வரலாம், வேற யாரும் உள்ள போகவும் முடியாது. அதனால யாரும் பார்க்கவே முடியாது. சரி, அது எப்படி இருக்குன்னு பாக்குறாக்கா நான் உள்ள போனேன்னு நீ செத்து போயிடுவ. 1. 2வது, நீ தோல்ல தூக்கிட்டு போற இல்ல, தூக்கிட்டு போற போது கூட இந்த துணியில மூடி இருக்கிறது எப்படி இருக்குன்னு தொட்டு பார்க்காத, தொட்டு பார்த்தேன்னா நீ செத்து போயிடுவ அப்படின்னு எச்சரிக்கை அங்கேயே கொடுக்குறாரு. 2வது, ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், நான் அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன், நான் பரிசுத்த குலைச்சலோட எவனாவது கை வைத்தானா அப்படிதான். நம்ம ஒரு சில எலக்ட்ரிசிட்டி ஆபீசஸ் எல்லாம் பார்ப்போம், ஒரு போர்டு போட்டு டேஞ்சர் 1000 வாட்ஸ் கரண்ட் போகுது அப்படின்னு போட்டு எச்சரிக்கை அப்படின்னு விட்டுட்டு ஒரு மண்டையோடும் 2 கை எலும்பு கூட வச்சிருப்பாங்க. இது தொட்டைனா, தெரிஞ்சு தொட்டைனாலும் சரி தெரியாம தொட்டைனாலும் சரி அதில் அடிச்சிடும், ஜாக்கிரதை. அதே போலதான் தேவன் திரும்ப 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 எச்சரிக்கைகள் கொடுத்துக்கிட்டே வர்றார். அதே போல இந்த ஆராதனை கூடம் போய் ஆசரிப்பு கூடாரத்துக்கு இறக்குகிற போது முன்னாடி யூதா வம்சமும் காவலுக்கு இருக்கணும். ஆசரிப்பு கூடார வாசல்ல பிரதான ஆசாரியன் மோசே உருவக்கம் ஆரோன் உருவக்கம் டென்ட் போட்டு இருக்கணும், அவங்களுக்கு தெரியாம யாரும் உள்ள போக முடியாது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி லேவியர்கள் டென்ட் போட்டு உட்காரணும், இவங்களை தாண்டி யாருமே அதை போய் போகக்கூடாது. போனோம்னா முன்பக்கம் இருக்கிற வாசல்ல ஆரோன் அவங்க மூலமாக சொல்லப்பட்டு அவன் நான் பலி கொடுக்குறேன்னு உள்ள வந்தா அங்க இருக்கிற பலிபீடத்துல பலி கொடுக்கலாம், தண்ணீர் தொட்டியில அவன் கழுவிக்கலாம், மொழியை அவன் உள்ளுக்குள்ள போயெல்லாம் பார்க்க முடியாது. இவன் சார்பாக ஆசாரியன் உள்ள போய் வெளியே வரணும். அந்த மாதிரி ஒழுங்குகளை எல்லாம் வச்சு கொடுத்ததுனால அந்த ஒழுங்குகளை கொடுக்குறாரு. அப்புறம் 5வது சாப்டர்ல இருந்து 9வது சாப்டர் வரைக்கும்
இப்போ வந்து தேவனும் அவங்களும் சேர்ந்தே பிரயாணம் பண்றாங்க. பிரயாணத்துல ஜனங்கள் மத்தியில தேவன் இருக்கிறாரு, அவரும் கூடவே நடந்து போறாரு. அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தம் உள்ள தேவன், என் கூட நீங்க வர்றபோது என்னுடைய ஆலயம் மட்டும் கிடையாது, உங்க வீடும் நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா நான் பாளையம் எங்கும் உலாவி வருவேன், அசுத்தம் இருக்கக்கூடாது, பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய சுத்திகரிப்பு ஒழுங்குகள், ரிலிஜியஸ் எல்லாம் நீங்க எப்படி எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் தெளிவாக சொல்றாரு அவர். அந்த சட்டங்கள்லாம் அங்க கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் 9வது அத்தியாயத்துல 15வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும் எப்ப கிளம்பணுங்கிறத வந்து நான் சொல்லுவேன். ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேல அந்த மேக ஸ்தம்பம் எப்பவுமே தங்கி இருக்கும், தேவனுடைய பிரசன்னம் அங்க இருக்குன்னு காமிக்க. அது எப்ப மேல எழும்புதோ அப்ப ஆசாரியர்கள் வந்து ஜனங்களை கிளப்புவாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சரி மேகம் மேல கிளம்பிருச்சு, கிளம்பணும். ஆனா ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு சொல்லுவதற்கு வெள்ளியில 2 பெரிய எக்காலம், பூரிகைகள் அப்படிம்பாங்க, 2 கொடுத்து வச்சு இந்த எக்கால சத்தம் அவங்க ஊதுனோடனே ஜனங்க ஓஹோ கிளம்பணும் அப்படின்ட்டு பேக் பண்ணி கிளம்பிடணும். அந்த எக்கால சத்தத்தின் மூலமா அவங்களை வழி நடத்தி எங்க நிக்கணும் எங்க உட்காரணுங்கிறதெல்லாம் ஆசாரியர்கள் அது மூலமாக வழி நடத்துவாங்க. ஸோ இந்த ஒழுங்குகள் எல்லாம் கொடுத்துட்டு சரி டிராவல் பண்ணுங்கன்னு கிளப்பி கொண்டுட்டு போறாங்க. முதல் பிரயாணம் அவங்க சீனாய் மலையில தேவனோட உடன்படிக்கை பண்ணினதுக்கு பிற்பாடு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட அந்த கானான் தேசத்துக்கு அவங்க பிரயாணம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள முடிஞ்சிருக்கு. செகண்ட் பார்ட்டு தான் கொஞ்சம் நிறைய சாப்டர்ஸ் உண்டு. கொஞ்சம் துக்கமான ஒரு பகுதியும் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருக்கக்கூடிய 2வது ஒரு துக்கமான பகுதியும் இதுதான். அது நம்ம கொஞ்சம் அதை படிக்கிறது நமக்கு கொஞ்சம் நல்லது. இந்த பகுதிக்குள்ள என்ன வருதுன்னா, ஜனங்கள் தவறு பண்ணினாங்க. என்ன தப்பு பண்ணாங்க? மூப்பர்கள், ஜனக்கூட்டத்தினுடைய தலைவர்கள், மூப்பர்கள் தவறு பண்ணினாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அதனுடைய விளைவு என்ன? அது மாத்திரமல்ல, அவங்கள வழி நடத்தி கொண்டு போன தலைவர்களும் தப்பு பண்ணினாங்க. அந்த தப்பு என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன? இதைத்தான் அந்த செகண்ட் சாப்டர் ஃபுல்லா கொடுக்குறாங்க. 11வது அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா 25வது அத்தியாயம் வரைக்கும் இந்த செகண்ட் சாப்டர். இதுல 11வது சாப்டர்ல பாரான் வனாந்திரத்தில் உள்ள காதேஸ் வரைக்கும் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தினுடைய தெற்கு பகுதிக்கு வந்துட்டாங்க. ஒரு டே ஒரு நைட் ஜேர்னில அதுக்குள்ள உள்ள போயிடலாம். ஒரு இரவு பகல் டிராவல் தான். அவங்களுக்கு வாக்கு கொடுத்த தேசத்திட்ட வந்துட்டாங்க. அங்க வந்து பார்டர் போட்டுட்டாங்க. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற போது ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. 11வது அத்தியாயத்துல அதோட முதல் வார்த்தை வரும். அந்த முறுமுறுப்புக்கு காரணம் என்ன அப்படிங்கறத வேதம் நமக்கு சொல்லிடுது. அவங்க எதுக்காக முறுமுறுத்தாங்க, ஏன் அப்படின்னு. அந்த முறுமுறுப்பு காரணம் 11வது அத்தியாயம் 4வது வசனத்துல சொல்லுது. அவர்களுக்குள்ள இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமலே சாப்பிட்டா மச்சங்களையும், ஏன்னா நைல் நதி கரை ஓரமா இருந்திருக்கான், அப்படியே மீன் பிடிச்சான், காசு கொடுத்தெல்லாம் வாங்கல. நான் அந்த மச்சங்களையும் அங்கிருந்த வெள்ளரிக்காயும் கொம்மட்டிக்காயும் கீரையும் வெங்காயத்தையும் வெள்ளைப்பூண்டையும் நினைக்கிறோம். இப்போது எங்கள் உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்ம கண்ணுக்கு முன்னாடி திங்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு அழுகுறாங்க. 2 வருஷம் தான் ஆயிருக்கு, 2.5 வருஷம் தான் ஆயிருக்கு. ஒரு டே நைட்ல போகலாம். அதுக்குள்ள இவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அழுக ஆரம்பிக்கிற போது மோசையால தாங்க முடியல. மோசை ஆண்டவர்கிட்ட வந்து கதறாரு. அதுல படிச்சு பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சபை தலைவராக ஒரு பாஸ்டராக இருந்து வழி நடத்துறதெல்லாம் ஈஸியான ஒரு ஊழியம் கிடையாது. 5 வகை ஊழியம் வச்சிருக்கிறாரு. கடினமான ஊழியம் அது. அதனுடைய சாயலை இங்க பார்க்கலாம். மோசை வந்து ஆண்டவர்கிட்ட வந்து அழுகுறாரு. இந்த ஜனங்களுடைய பாரத்தை என் மேல ஏன் சுமத்தின? நானா இவங்களை பெத்தேன்? எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டு விரட்டுறாங்களே, நான் என்னையா செய்வேன்? நான் எல்லாம் மட்டன் கொடுன்னு இங்கே வந்து உட்காந்து கேட்குறான் அவன். நான் இவ்வளவு பேருக்கு கறி கொடுக்குறக்கு நான் எங்க போவேன்? இது எனக்கு தாங்க முடியாது. உன் கண்ணுல எனக்கு கிருபை கிடைச்சுன்னா என்னை கொன்றியா அப்படிங்கிறான். ஏப்பா, எந்த அளவு மன வருத்தத்தோடு அவன் கதை இருப்பான் பாரு. ஆண்டவர் பார்க்குறாரு, கவலைப்படாத, நீயா இவங்க எல்லாரும் பாரத்தையும் சுமக்க வேண்டாம்.
உனக்கு கீழே ஒரு 70 பேர் எல்டரை கொண்டு வா, நான் உண்மையில் வைத்த ஆவி அவங்க மேலே வைக்கிறேன், அவங்க இவங்கள நிறந்து பார்த்துக்குவாங்க, நீ இந்த பாரம் வந்து அவங்கள தாண்டி தான் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு அவங்கள கொடுத்துட்டு சொல்றாரு. இந்த ஜனங்க மட்டன் தானேப்பா கேட்டாங்க, நான் தாரேன். 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, 10 நாள் இல்லை, 20 நாள் இல்லை, 1 மாசம் வரைக்கும் அவனுக்கு திங்க கொடுக்குறீங்க, உட்காந்து திங்கட்டும் அவன். அப்போ மோச கேட்கிறாரு, என்னங்க 6 லட்சம் பேர் புருஷன் இருக்கான் என்கிட்ட, நீங்க இவ்வளவு பேருக்கும் மட்டன் கொடுப்பீங்கன்னா எங்க கர்த்தர்களே குறி இருக்குதோ பார் அப்படிங்கிறாரு. அன்னைக்கு காற்று வீசினால காடைகளை கொண்டாந்து அவங்க பாளையத்தை சுத்தி இறக்குறாரு. அது எவ்வளவு தூரம் இருந்ததுன்னு சொல்றாங்க, 1 நாள் பிரயாண தூரம், 2 முழ உயரம். 1 நாள் பிரயாண தூரம்னா அவங்க காலத்துல 20 மைல், 2 முழம்னா 3 அடி, 1 முழங்கிறது வந்து 1.5 அடி, 2 முழம்னா 3 அடி. இவங்களை சுத்தி பாளையத்தை சுத்தி எந்த பக்கம் போனாலும் 1 நாள் பிரயாணம் போற வரைக்கும் 3 அடி உயரத்துக்கு காடைகள் விழுந்து கிடந்தது. அவ்வளவு பிடிச்சி எடுத்து வச்சு தின்னுங்கடா அப்படின்னு கொடுக்குறாரு. அதை திங்கிற போதே நிறைய பேர் செத்து போறான். ஆண்டவர் மேல முறுமுறுத்ததுனால அந்த ஒரு டே நைட்ல போக வேண்டியது அங்க 1 மாசம் உட்கார வேண்டியதாகி போச்சு. அது முடிஞ்ச உடனே 12வது அத்தியாயத்துல ஆரோனும் மிரியமும் ஒரு தவறு பண்றாங்க, மோசேக்கு விரோதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவன் தான் பெரிய தீர்க்கதரிசி, நாங்கள் இல்லையோ அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் கோபம் வருது, அவங்கள கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு அவங்க 2 பேரும் திட்டுறாரு, நான் எல்லாருக்கும் சொப்பனத்துல வெளிப்படுத்துவேன், தரிசனத்துல வெளிப்படுத்துவேன், ஆனா மோசே அப்படி கிடையாது, என் வீட்டுல எல்லா பக்கமும் அவன் உண்மை உள்ளவன், அவன்கிட்ட நான் முகமா பேசுறேன், அவனை பத்தி பேசுறது உனக்கு எப்படி தைரியம் இல்லாம போச்சுன்னு ஒரு திட்டிட்டு மிரியத்தை அங்கேயே குஷ்டரோகி ஆயிடுறான். அப்போ மோசையும் ஆரோனும் அலறாங்க, ஆண்டவரே அப்படிங்கிற போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, குஷ்டரோகியானதை காட்டில் அதுதான் ரொம்ப மோசம், தகப்பன் அவன் மூஞ்சில காரி துப்புனது உண்டுன்னா அவ துக்கப்பட வேண்டாமா அப்படிங்கிற. 7 நாள் அவ பாளையத்துக்கு புறம்பே இருந்து சுத்தமானதுக்கு அப்புறம் திருப்பி உள்ள வந்தான். ஆரோனும் அங்க சேர்ந்து செஞ்ச தப்பு தான், அவர் தான் பெரிய தீர்க்கதரிசியோ, இவன் மூலம் தான் ஆண்டவர் பேசினாரோ, எங்க மூலம் பேசவில்லையோ. காரணம் மிரியம் வந்து அக்கா, அடுத்தது ஆரோன், அதுக்கு 3 வருஷம் இளையவர் தான் மோசே. ஆனா ஒரு குடும்பத்துல பெரியவங்க எல்லாம் இருக்கிறது சின்னவனுக்கு ஒரு பெரிய ஸ்தானம் கொடுத்து மேல கொண்டு போற போது அவனுக்கு அண்ணன் நானு எனக்கே தெரியாது, அவன் என்ன பெரிய அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பொறாமை அந்த உள்ள வந்தனால அதனுடைய தவறு என்ன நடந்ததுன்னா 12வது சாப்டர்ல வரும். 10வது சாப்டர் 13வது சாப்டர்ல இன்னொரு தப்பு நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்துக்குள்ள உள்ள போங்க, ரூட்டு என்ன, எந்த ரூட்டு வழியே போய் எந்த ஊர் எங்கெங்க இருக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு ஒரு வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஒரு ஐடியா பண்றாங்க. அதுக்காக 12 கோத்திரத்துல 12 பேரை செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க. போனது திரும்பி வந்ததுல 10 பேர் வந்து தேசம் நல்லா இருக்கு, செழிப்பா இருக்கு, ஆனா அங்க இருக்கிறவன் பெரிய ஆளு, நம்ம போக முடியாது, அவன் நம்மளை அடிச்சு போட்டுருவான் அப்படின்னு 10 பேர் சொல்றாங்க. 2 பேர் சொல்றாங்க, இல்ல போகலாம், நம்ம கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு, நமக்கு இது கொடுத்துருக்கிறாரு, நம்ம போகலாம் ஜெயிக்கலாங்கிறாரு. ஆனா அந்த 10 பேருடைய பேச்சு தான் எடுபடுதே ஒழிய 2 பேர் பேச்சும் எடுபடல. 14வது சாப்டர்ல ஜனங்கள் எல்லாரும் உட்காந்து முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க டென்ட்ல உட்காந்துக்கிட்டு. அவங்க முறுமுறுப்பு, அவங்க பேசினதெல்லாம் ஆண்டவர் கேட்கிறாரு. கேட்டுட்டு சொல்றாரு, சரிப்பா நான் இவ்வளவு செஞ்சு இவங்க பத்துக்கல. அவங்க என்ன சொல்றாங்க, இது சரி கிடையாது, நாங்க இந்த வனாந்தரத்திலே நாங்க செத்தா கூட பரவாயில்ல, எங்க பிள்ளைங்கெல்லாம் எங்க கூட சாகணுமா, எங்க பிள்ளைங்களை காப்பாத்துறக்கா நாங்க என்ன செய்ய போறோம், எங்களுக்கும் ஒரு தலைவனை ஏற்படுத்திட்டு நாங்க எகிப்துக்கு திரும்பி போறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஆண்டவர் கோபம் வருது, மோசே கொஞ்சம் தள்ளு, இவனெல்லாம் நான் ஒரே அடியில அடிச்சு கொள்றேன், நான் அவங்களை கொள்ளை நோயால வாதித்து அவங்கள காட்டிலும் ஒன்னே பெரிய ஜாதி ஆக்குறேங்கிறாரு. அப்ப மோசே பழையபடி அழுகுறான், ஐயோயோ இந்த மாதிரி செய்யாதீங்கயா, இப்ப எகிப்துல இருக்கிறவன் கேட்டா என்ன சொல்லுவான், நீங்க மேகம் மேல நிக்கிறதும் அக்னியா நிக்கிறதும் சுற்றி உள்ள தேசத்துக்காரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவ்வளவு பெரிய தேவன் கூட வரான்னு பயந்துகிட்டு இருக்கிறான், இப்ப நீங்க ஒரு மனுஷனை கொள்றதுக்குள்ள கொண்டுட்டீங்கன்னா என்ன ஆகும், ஆனா இவங்களுக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தீங்க, இவனை வச்சா அப்புறம் கொடுத்த வாக்குனால இவனுக்கு கொடுத்துறீங்க, தயவு செய்து நீங்க மன்னிக்கிறவர்ல மன்னியும் அப்படின்னு கேட்டோன்னா ஆண்டவர் சொல்றாரு, சரி 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 நான் உங்களை மன்னிச்சுட்டேன், ஆனாலும் இவங்களை இந்த தேசத்துக்குள்ள நான் விட மாட்டேன், இவங்கள செத்ததுக்கு அப்புறம் உங்க பிள்ளைங்களை கொண்டு போவேங்கிறாரு. ஒரு உடன்படிக்கைக்கு அங்க மாறுதல் வருகிறது.
ஆண்டவர் உடன்படிக்கை கொடுத்தாரு தான். ஆனா அது ஒரு மாறுதல் வருது. ஒரு டே அண்ட் நைட் ஜார்னியில உள்ள போக வேண்டிய இடத்துக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, 40 நாள் ஊருக்குள்ள சுத்தி பார்த்தீங்கல்ல, 40 வருஷம் நீங்க இங்க இருங்கங்கிறாரு. அதுலயும் இந்த 2.5 வருஷம் பிரயாணம் பண்ணி கழிச்சுட்டு 38 வருஷம் தான் வச்சிருந்தாரு. 38 வருடங்கள் வந்தாங்க. சங்கீத புஸ்தகம் 18ல நம்ம ஒரு வசனம் வந்து தாவீது எழுதியிருப்பார். சங்கீதம் 18ல 25, 26வது வசனம். அதுல தேவனை குறித்து அவர் பேசுற சொல்றாரு, தயவுள்ள உனக்கு நீர் தயவு உள்ளவனாகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோல்வீர் அப்படிங்கிறாரு. அவர் மாறுபடுகிறவர் இல்ல. ஆனா வாக்கு தத்துவத்துல இருந்து நான் என்ன செய்வேன்னு சொன்னா அதுல நான் மாறுபட்டு போற போது அவரும் செய்வேன்னு சொன்னதுல கொஞ்சம் மாறுபாடு கொண்டு வந்துடுவார். இங்க போக வேண்டிய அந்த உடன்படிக்கை ஒரு மாறுபாட்டுக்குள்ள உள்ள வந்து போச்சு. இவங்க எல்லாம் நீங்க எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் உங்க பிள்ளைகளை தான் கொண்டு போவேங்கிறார். வேற வழி இல்லை, அங்க அப்படியே அலையிற. 15வது அத்தியாயத்துல விசேஷமான சில பொருத்தனைகளும் அறியாமல் செய்த குற்றங்களுக்கு பாவ நிவாரணம் பண்றது எப்படி அப்படிங்கறத சொல்றாரு. சொல்லையில தெளிவா சொல்லுகிறாரு. இது அறியாமல் செய்தவனுக்கு தான் பாவ மன்னிப்பு பலியின் மூலமாக. ஆனா அறிந்தே நீ துணிகரமாக தவறு செய்தால் உனக்கு மன்னிப்பு கிடையாது. இது அங்க சொல்றாரு. ஓய்வு நாள்ல விறகு பெருக்கிட்டு இருந்த ஒருத்தனை கொண்டுட்டு வராங்க. ஓய்வு நாள்ல ஒன்றும் செய்யாத வீட்டுல உட்காரனாரு. 6ஆம் நாள்லயே ஓய்வு நாள்ல மண்ணா பிறக்க கூட போகாதேன்ட்டாரு. நீ போகாத, நான் 6ஆம் நாள்லயே டபுள் கொடுத்துருவேன் உனக்கு, நீ எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனாலும் அவன் போனான். மோசே சொன்னாரு, தெளிவான இது இல்ல, ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க. ஆண்டவர் அவனை கொண்டு விடு அப்படிங்கிற, கல்ல எறிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இவன் 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 தப்பு செஞ்சான்ல, எல்லா பேரும் செய்ய ஆரம்பிச்சிடும், கொன்றுவோம் அப்படிங்கிறாரு. அறிந்தே துணிகரமாக தெரிந்த தவறுக்கு மன்னிப்பு கிடையாது அப்படிங்கிறது அதுக்குள்ள அந்த 15வது அத்தியாயத்துல வருது. அதுக்கப்புறம் 16வது அத்தியாயத்துல எல்டர்ஸ் கோராகு, தாத்தான், ஆபிராம் இன்னொரு 250 பேர் கூட்டம் கூட்டிட்டு மோசேக்கும் ஆரோனுக்கு வராதமா, நீங்க தான் லீடரா இருக்கணும்னா நாங்க இருக்க முடியாதா அப்படின்னு அவங்க கத்துறாங்க. கோராகு வந்து லேவி வம்சத்தை சேர்ந்தவன். தாத்தானும் ஆபிராமும் வந்து ரூபன் வம்சத்தை சேர்ந்தவங்க. இவங்க அவங்களோட ஒரு சில கூட்டத்தை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் அங்கேயும் அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், சரியான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த இவர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தது என்ன அப்படின்னு அப்புறம் சொல்றாரு, இவன் தான் ஆசாரியனா இருக்கணுங்கிறத நான் தான் செலக்ட் பண்ணுவேன்னா ஆளுக்கு ஒரு வம்சத்துக்கு ஒரு தடி கொண்டாந்து வைங்க, அது ஆராதனை கூடத்துக்குள்ள வைங்க, அடுத்த நாள் எடுத்து பாருங்க, எவன் இதுல துளிர் விட்டுருக்குதோ, மரத்துல இருந்து வெட்டி கொம்பு கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் அது துளிர்க்க முடியாது, மண்ணுக்குள்ள ஊனணும், தண்ணி வேணும், அது ஒண்ணுமே இல்லாம தூக்கி கொண்டாந்து வயிறு துளிர் விட்டுருக்கும் பாருங்கிறாரு. ஆரோனோட கொள்ள துளிர் விட்டது மாத்திரம் இல்ல, பூவும் பூத்துருக்குது, ஒரு வாதுமை காயும் கொடுத்துருக்கு. அதனால ஆண்டவர் வந்தா செலக்ட் பண்ணாருன்னு வச்சுக்கிறாங்க. அது 17வது அத்தியாயம். அப்புறம் 18, 19வது அத்தியாயத்துக்குள்ள இன்னும் சில ஆரோனுடைய பொறுப்பு, நீ தான் செலக்ட் ஆயாச்சு, நீ எப்படி இருக்கணும், நீ என்ன தவறு பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கணும், ஆரோனுக்கு சில பொறுப்புகள். அதுலதான் வருது ஆரோனுக்கு தசம பாகம். 10ல் 1 நிலம் என்னுடையது, எனக்கு கொடுக்கணும்னு ஜனங்களை சொல்லியிருக்கேன் சட்டத்துல, அதை உனக்கு சம்பளமாக கொடுக்குறேன். அதனால நீ உனக்குன்னு எதையும் நீ அங்க போய் பண்ணக்கூடாது. உனக்கு வேற தொழில் கிடையாது, உனக்குன்னு விவசாயமோ உனக்குன்னு வேற வேலைகளோ கிடையாது. உன் சம்பளம் வந்து அவங்க கொடுக்கறதுல இதுதான் அப்படின்னு கொடுத்துட்டு, அப்புறம் தீட்டுப்பட்டவங்க, சரீர உபாதையினால தீட்டுப்பட்டவங்கள தீட்டு கழிக்கக்கூடிய முறைகள் என்ன அப்படின்னு சில சட்டத்திட்டங்களை கொடுக்குறாரு. அது 18, 19வது அத்தியாயத்துல வரும். 20வது அத்தியாயத்துல முக்கியமான காரியம், மோசையும் ஒரு தப்பு பண்ணிடுறாரு. மனம் மதுரைப்பு ஒரு தப்பு பண்ணிடுறாரு, தண்டனையும் வாங்கிடுறாரு. ஜனங்கள் தண்ணி இல்லைன்னு கத்துறாங்க. உடனே ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கண்மலையை பார்த்து பேச தண்ணி கொடுக்குங்கிறாரு. ஆனா இவர் என்ன செய்யறாரு, கையில இருந்து கோல் எடுத்துக்கொண்டு 2 அடி வாங்கி அடிச்சிடறாரு. தண்ணி வந்துருச்சு, ஜனங்க குடிச்சிட்டாங்க. ஆனா தண்ணி கொடுத்த அந்த ஊழியக்காரன் வந்து தண்டிக்கப்பட்டு போயிட்டான். 106வது சங்கீதத்துல பார்த்தோம்னா அது ஏன் நடந்தது அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு.
இந்த பாருப்பா, நீ வந்து இவங்களுக்கு முன்னாடி என்னை பரிசுத்தம் பண்ணாம நீ என்னை விசுவாசியாமல் போனபடியால் நான் அவங்களுக்கு கொடுக்குற தேசத்துல நீயும் போக மாட்டேன்றார். அவனுடைய கனவு தரிசனம் எல்லாமே அதுதான். அந்த தேசத்துக்குள்ள கொண்டு போய் அந்த தேசத்தை பங்கு போட்டு அந்த தேசத்துக்கு உங்களை கொண்டுட்டு போகணும் தான். அவனுடைய பல வருட கனவுகளை ஒரு சின்ன தவறுனால டக்குன்னு அடிச்சிட்டான். அவர் சொல்றார், ரெண்டு தப்பு பண்ணான். ஒண்ணு, நீ என்னை விசுவாசிக்கல. ரெண்டு, என்னைய பரிசுத்தப்படுத்தல, என்னைய மேன்மைப்படுத்தல நீ, அவ்வளவுதான் அப்படின்ற. அது அவனுடைய தவறு என்னன்னு வருது. அதற்கப்புறம் ஆரோன் மரித்து போறாரு. ஆரோனை அடக்கம் பண்ணிட்டு ஆரோனுடைய மகனை அங்க பிரதிஷ்டை பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜனங்க பழையபடி அந்த கிழக்கு பக்கம் போற போது பாதை சரியா இல்லைன்னு முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் கோவம் வருது, கொல்லிவாய் பாம்புகள் வந்து கடிக்குது, கத்துறாங்க, ஐயோ 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 நாங்க தப்பு பண்ணிட்டோம் மன்னிங்கிறாங்க. அப்போ மோசைட்டு வந்து கேட்கிற போது மோசை சொல்லி ஆரோன் சொல்றாரு, ஒரு வெங்கலத்துல ஒரு சர்ப்பத்தை செஞ்சு ஒரு கம்பளை எடுத்து உயரமா தூக்கி நிறுத்தி வை, கூடாரத்துக்குள்ள எவன் பார்த்தானாலும் கண்ணுக்கு திருட்டான், எவனையாவது பாம்பு அடிச்சிருச்சா உடனே அந்த கம்பு மேல இருக்கிற பாம்பை பார்க்கட்டும், பார்த்தா விஷம் இறங்கிற அவன் பொழைச்சுக்குவாங்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த வழியை விசுவாசித்து நெசமாவே பாம்பு அடிச்சோன்னா அதை புமைக்கு பார்த்தவன்லாம் பொழைக்கிறான், பார்க்காதவன் செத்து போயிடுவான். அதை பார்த்தா நான் எப்படி பொழைப்பேன் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இது எப்படி வழி, இதுக்கு மருந்து இல்லையா அது இல்லையான்னு கேட்டுனா நான் அங்கேயே செத்து போவான். அது அங்க நடக்குது. அப்புறம் எமோரியர் கொஞ்சம் பேர் அவங்களுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வராங்க. யுத்தத்துல ஆண்டவர் அவங்களுக்கு ஜெயம் கொடுக்குறாரு. 22 24 வரைக்கும் விசேஷமான ஒரு ஆள் பிலேயாம் அப்படிங்கிற ஒருத்தர் குறித்து அந்த 3 சாப்டர்ல அவர் தான் மெயினான ஒரு ஹீரோ அங்க வராரு. அவர் ஒரு குறி சொல்றவன், பில்லி சுனியம் ஏவல் மாந்திரிகம் பண்றது போல குறி சொல்றவன், ரொம்ப ஃபேமஸ் அந்த ஏரியாவில். அதனால மோவாப் ராஜா அவனை போய் கூப்பிடுறாரு, நீ வந்து இந்த ஜனங்களை சபிக்க வா, எப்படி கர்த்தருடைய நாமத்தினால அவங்களை சபிக்கிறதுக்கு வா அப்படிங்கிறாரு. அவன் எல்லா சாமியும் ஏவல் வச்சது போல இந்த சாமி பேராலையும் ஏவல் வைக்கணும்னு வரான். அவன் மாட்டிக்கிறான். அப்பதான் அவனுக்கு உண்மையான கடவுள் யார், அவருடைய சுபாவம் என்னங்கிறதெல்லாம் புரியுது. அவன் போக்குவரத்து வருகிறது. அவன் அவர் பேரால சபிக்கணும்னு வாயை திறக்கிறான். ஆனா வாயால ஆசீர்வாதம் தான் வருது. அது நம்ம படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சாப்டரும் கூடாது. 22 24 வரைக்கும் வருது. 25 தான் ஜனங்கள் அந்த மோவாப் சமவெளியில இருக்கிறாங்கல்ல, அங்க உள்ள பெண்களோடு சேர்ந்து விபச்சாரத்துல ஈடுபடவும் விக்கிரக வனத்துக்குள்ளேயும் போயிட்டாங்க. இப்போ எங்க யோர்தானுக்கு இந்த பக்கம் இருக்கிறாங்க, யோர்தானுக்கு அந்த பக்கம் வாக்குத்தத்த தேசம் அங்க போகணும். அதுக்குள்ள அந்த இடத்துல வந்து அந்த வேலை பண்ணிடுறாங்க. ஸோ அங்கேயும் ஆண்டவர் ஒரு வாதை அனுப்புறாங்க, நிறைய பேர் சாகுறாங்க. இது செகண்ட் பார்ட். இப்ப ஆண்டவர் திருப்பி சொல்றாரு தேர்ட் பார்ட்ல 26வது அத்தியாயம், திருப்பி ஒரு கணக்கெடு எல்லாரையும் அப்படிங்கிறாரு. அந்த கணக்கெடுப்புல முந்தைய கணக்கெடுப்புல இருந்த ஆளுங்கள்ல 2 பேர் தான் இருக்கிறாங்க. முந்தி கணக்கெடுத்தாங்களே 6,35,550 பேர்ல 2 பேர் தான் இப்போ உயிரோடு இருக்கிறாங்க. மிச்ச பேரெல்லாம் செத்து போயிட்டாங்க. மிச்சம் இப்ப இருக்கிற அந்த 6,1730 பேரு அன்னைக்கு இந்த 20 வயசுக்கு கீழே இருந்தவங்களும் இப்ப இந்த காலகட்டத்துக்குள்ள பிறந்த இந்த 38 வருஷத்துக்குள்ள 38 வருஷத்துக்குள்ள பிறந்து வளர்ந்த பிள்ளைங்க தான். ஒரு சில வம்சங்கள் கூடியிருக்கு, ஒரு சிலது குறைஞ்சிருக்கு. இந்த கணக்கெடுப்பு வருது. லேவி கணக்கெடுக்கிற போது லேவி அப்ப 22,000 இருந்தாங்க, இப்ப 23,000 இருக்கிறாங்க. ஆனா அந்த லேவியிலையும் அன்னைக்கு இருந்தவங்க யாரும் இல்லை. இப்ப மோசே ஒருத்தர் தான் இருக்காரு. ஆனா அந்த மோசையும் இங்கேயோட தான் அப்படின்ட்டாரு ஆண்டவர். அவரும் அந்த வாக்குத்தத்த தேசத்துக்கு போக மாட்டாருன்ட்டாரு. இப்போ 27வது அத்தியாயத்துல வந்து அந்த தேசத்தை பங்கு குடிக்கிற சொல்ற போது சில பெண்கள் வர்றாங்க. அப்பா சொத்து பிள்ளைக்குன்னு சொன்னீங்க, எங்க அப்பாவுக்கு ஆம்பளை பிள்ளைங்க கிடையாது, நாங்க பொம்பளை பிள்ளைங்க தான், அப்ப எங்களுக்கு சொத்து கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இல்ல 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 அந்த மாதிரி இல்லைனாலும் இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். ஆனா அந்த பிள்ளைங்க வேற கோத்திரத்தை சேர்ந்தவன கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்படின்னா இந்த சொத்து அவனுக்கு போயிடும், இங்க வந்துடும், உங்களுக்குள்ள குழப்பம்லாம் வரும் அப்படின்னு ஒரு சில தீர்வு எல்லாம் கொடுக்குறாரு. அப்புறம் ஆண்டவர் வந்து மோசே நீங்க செத்து போவ, அதனால உனக்கு அடுத்த லீடரை ரெடி பண்ணணும்னு யோசுவாவை அங்க நியமிக்கிறாங்க. எனக்கு அப்புறம் இவர் தான் அப்படின்னு யோசுவா தான் லீடர்னு சொல்லி யோசுவாவை நியமனம் பண்றாங்க. அது 27வது அத்தியாயம் வரும்.
28ல இருந்து 30வது அத்தியாயம் வரைக்கும் இப்போ வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள போறீங்க. இப்போ பிரயாணத்துல வந்தீங்க, எப்படி வரணும்னு சொல்லிட்டேன். இப்போ அங்க போய் செட்டில் ஆக போறீங்க. உங்க ஏரியாவுக்கு பரவலாக போய் உட்கார போறீங்க. இப்போ அங்க போய் நீங்க செலுத்த வேண்டிய பலிகள், காணிக்கைகள், பொருத்தனைகள், இதனுடைய ஒழுங்குமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றாரு. அவங்க அதெல்லாம் ஒரு 3 சாப்டர்ல அவங்களுக்கு அந்த விளக்கங்கள்லாம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நம்ம அங்க போறோம். ஆனா இந்த மோவாப்பும் மீதியானவரும் சேர்ந்துதான் விபச்சாரத்துக்குள்ள உள்ள இழுக்கிற காரணமா இருந்தாங்க. அதனால அதுல எவனும் இங்க இல்லாம கொன்று அப்படின்னு சொன்னோன்னா இவங்க மீதியானவரோட போய் யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் கொல்றாங்க. அதுல அந்த பிளேயாம் என்கிற அந்த குறி சொல்லுகிறவனும் அங்கதான் இருக்கிறான், அவனையும் கொன்னுறாங்க. ஆண்டவர் அதெல்லாம் காலி பண்ணிட்டு தான் அப்புறம் வாங்குறாங்க. அதுக்குள்ள இந்த 12 கோத்திரத்துல 2.5 கோத்திரம் வந்து சொல்றாங்க, இந்த இடம் நல்ல செழிப்பா இருக்குது, நாங்க அங்க போய் குடியேறதுக்கு பதில் நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப மோசே வந்து ஒரு நிபந்தனை எல்லாம் கொடுக்குறாரு, இடத்துல இங்க இருந்துக்கோ, ஆனா அவன் சொத்தை எல்லாம் சுதந்திரிக்கிற வரைக்கும் 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஆம்பளைங்க எல்லாம் யுத்தத்துக்கு அவனோட வந்து யுத்தத்துக்குள்ள அவன் ஏரியாவை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ திருப்பி வரலாம், வேணும்னா இடம் வச்சுக்கோ அப்படின்னு சரின்னு சொல்லி அவங்க அதுக்கு ஒத்து வர்றாங்க. அந்த நிபந்தனைகள்லாம் வருது 32வது சாப்டர்ல. 33வது சாப்டர்ல மோசே வந்து ஒரு டைரி எழுதுறாரு. எகிப்துல சுக்கோத்துல இருந்து கிளம்பி இங்க வந்தோம், அப்புறம் இங்க இருந்து இங்க வந்தோம், இங்க இருந்து இங்க வந்தோம்னு வரிசையாக எந்தெந்த ஊர் வந்தோம்னு சொல்லி இந்த நாள் வரைக்கும் உள்ள ஒரு கணக்கு சொல்றாரு. ஏன்னா இப்ப இருக்கிற தலைமுறை வந்து செகண்ட் ஜெனரேஷன், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல செத்து போயிட்டாங்க, இது செகண்ட் ஜெனரேஷன். இவங்களுக்கு நம்ம எங்க இருந்து வந்தோம் எப்படி வந்தோங்கிற பிரயாண ரூட்டை எழுதி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு 33ல இருந்து 34வது அத்தியாயம் வரைக்கும் இப்ப வாக்குத்தத்த தேசத்துக்கு உள்ள போறீங்க. எப்படி எடுப்பீங்க, யாருக்கு எந்த இடம்னு எடுப்பீங்க? இப்போ கணக்கு பார்த்து எடுத்திருக்கோம்ல, சென்சஸ் எடுத்திருக்கிறோம். எவனுக்கு நம்பர் கூட இருக்கோ அவனுக்கு ஏரியா கூட, எவனுக்கு நம்பர்ஸ் கம்மியா இருக்குதோ அவனுக்கு ஏரியா கம்மி. இது எப்படி எடுக்கிறது? சீட்டு போட்டு எடுத்துங்க. சீட்டு போடுறது கூட யாரு போடுறது, அந்த ஆளுங்களையும் செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு லேவியருக்கு எங்க இருப்பான், உங்க ஒவ்வொருத்தர் ஏரியாவுக்குள்ளேயும் இந்த 12 கோத்திரத்தின் ஏரியாவுக்குள்ளேயும் லேவியருக்குன்னு கொஞ்சம் பட்டணங்களை ஒதுக்குங்க. அவன் அங்க இருந்து கொண்டு தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து, தேவனுடைய வழிகளை கற்றுக் கொடுத்து, உங்களுக்காக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி உங்களுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் மூமெண்ட்ல வளர்க்கறதுக்கு அவன் இருப்பான், அவனுக்காக கொடுங்க. அவன் இருக்கிற இடத்துக்கு பேரு அடைக்கல பட்டணம் அப்படின்னு. அறியாமல் தவறு செய்த ஒருத்தன் வந்து என்னை கொன்னுருவான்னு பயந்தா அடைக்கல பட்டத்துக்குள்ள உள்ள வந்து அவங்ககிட்ட அடைக்கலம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஒழுங்கு எல்லாம் கொடுக்குறாரு. இது வந்து 36வது அத்தியாயத்தோட இந்த புக்கு வந்து முடியுது. இப்ப இதுல கிறிஸ்தவர்களாகிய நாம இந்த புத்தகத்துல கத்துக்கொள்ள வேண்டியது என்ன அப்படிங்கறதான் இப்ப நமக்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு கேள்வி. இந்த புத்தகத்தை எழுதினது மோசே, ஆனா இதுல 80 தடவைக்கு மேல வருது கர்த்தர் மோசேயை நோக்கி சொன்னார், அவர் சொன்ன வார்த்தையை தான் அவர் எழுதினார். பேனாட்டை எழுதினது மோசே, சொன்னதெல்லாம் தேவன். லேவியாராம புஸ்தகத்திலையும் 95% மேல தேவனுடைய நேரடி ஸ்பீச்சை மோசே எழுதி வச்சார். இதுலயும் அப்படித்தான் 80 தடவைக்கு மேல வருது கர்த்தர் சொன்னார், இதை எழுதி வை அப்படின்னு எழுதி வச்சாதான். ஸோ இது தேவனுடைய நேரடியான ஒரு வார்த்தைகள். அதனால இதை நம்ம தேவனுடைய சுபாவம் காரியங்கள் என்னன்னு பார்த்துக்கிறதுக்காக இதை படிக்கிறது நமக்கு ஒரு அவசியமான ஒரு காரியம். முதல் பாயிண்ட், பிரயாணம் போற போது அவர் சொல்றாரு, முதல்ல எவன் போகணும், ரெண்டாவது எவன் போகணும், எவன் போகணும், எவன் எங்கிட்டு உட்காரணும், எப்படி உட்காரணும், நான் வழி நடத்துவேன், ஆசாரியன் அதை பார்த்துட்டு எக்காலத்துல உடனே வழி நடத்துவான், எங்க உட்காரணும், அந்த ஒழுங்கு முறைகள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்றாரு. நான் ஒரு ஒழுங்கும் கிரமமுமாக எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். ஆதியாகமத்துல சிருஷ்டித்த போதே எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கும் கிரமமாக தான் சிருஷ்டித்தார். ஆண்டவருடைய சுபாவமே ஒரு ஒழுங்கும் கிரமமாகத்தான். அதனால தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய எந்த காரியத்திலையும் ஒரு ஒழுங்கும் ஒரு கிரமமும் இருக்கணும். ஆராதனையா இருக்கட்டும், பிரேயர் மீட்டிங்கா இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், தேவன் அங்க வராரு அப்படிங்கிறது நமக்கு வரவுகிறது. அதை ஒரு சிஸ்டமேட்டிக் கொண்டுட்டு வரணும் போலே ஒரு கேஷுவலா எடுத்துக்கிட்டு நடத்தக்கூடாது. அது நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். இதுல ரெண்டாவது முக்கியமான பாடம்,
தேவன் மகா பரிசுத்தர். அதை நம்ம மறக்கவே கூடாது. தேவன் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மன்னிக்கிறவர், போஷிக்கிறவர். ஆனா அவர் மகா பரிசுத்தர், அதை மறக்கவே கூடாது. அன்னைக்கு ஜனங்கள் மத்தியில கூடாரம் விட்டு தங்கினாங்க. ஆனா தினசரி பார்க்கறதுனாலையும் அவர் பக்கத்திலே இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயம் விட்டு போயிடும். அதனாலதான் தெளிவாக சில கட்டளைகள்லாம் கொடுக்குறாரு. இதை செய்யாத, அதை வைக்காத, அதை வைக்காதங்கிறாரு. அந்த கட்டளைகளை பிற்காலத்தில் நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகத்துல 6வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டி இவங்க கொண்டு போய் தப்பா போய் பெலிஸ்தரத்துல பிடிபட்டு போச்சு. பெலிஸ்தர் அதை வச்சிருக்க முடியல, கொண்டாந்து இஸ்ரவேல் தேசத்தின் வாசல்ல விடுறான். 1 சாமுவேல்ல அந்த கதை வருது. அப்ப அதை எடுத்துக்கொண்டு ஒரு கல் மேல வச்சு ஆராதிக்கிறாங்க. அந்த 1 சாமுவேல் 6வது அத்தியாயத்துல 19வது வசனம் இப்படியாக சொல்லுது. ஆனாலும் பெத்சிமோஷன் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்போது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தபடியினால் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பெட்டியை நம்மிடத்துல இருந்து வேற எங்கேயாவது கொண்டு போகணும்னு கீரியாத்தியாரியம்ல இருக்க குடிகளை சொல்லி அடையா நீங்க எடுத்துட்டு போங்கிறான். கீரியாத்தியாரியம் குடிகள் யார் அப்படின்னா, யோசுவா புஸ்தகத்துல வரும். நாங்க தூரத்துல இருந்து வந்தோன்னு ஏமாத்தி அவர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டவங்க. அதனால அவங்களை கொல்லாம விறகு வெட்டுறதுக்கும் தண்ணி எடுக்கிறதுக்கும் தேவாலயத்தின் தேவைக்கு விறகு வெட்டுறதுக்கும் பழி விடுறதுக்கும் விறகு வெட்டுறதுக்கும் வச்சிருந்தவங்க. அதான் நம்ம பாஷையில சொல்லணும்னா கோயில் குட்டி செஸ்டன். இதை நீ கொண்டு வச்சுக்கோங்கிறாங்க. அதை ஒருத்தன் சரி இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படிங்கறனால அதை அவன் வீட்டுல கொண்டு வச்சுட்டு அவன் மகனை பரிசுத்தப்படுத்துகிறான். மகனை பரிசுத்தப்படுத்தி இதை நீ பாதுகாரு அப்படின்னு வைக்கிறான். வேற யாரும் போய் தொட மாட்டேங்கிறாங்க. அந்த ஜனங்களை எட்டி பார்த்தாங்க. அதனாலே ஆண்டவர் அடிச்சிட்டாரு. ஏன்னா முதல்ல சொல்றாரு அதை எவனும் தொடக்கூடாது, வைக்க கூடாதுங்கிறாரு. ஆனா அதே கட்டளை இன்னமும் இருக்குது. இதே இதுல 2 சாமுவேல்ல பார்த்தா தாவீது அந்த பெட்டியை எடுத்துட்டு வா, எருசலேமை கொண்டுட்டு வான்னு சொல்ற போது அந்த வீட்டுல இருந்தவனுடைய மகன் எபினேசருடைய மகன் 2 பேரும் ஊசாவும் அகியாவும் இதை ரதத்துல ஏற்றி கொண்டுட்டு போறாங்க. அப்ப மாடு மிரண்டு வண்டி சாயுதுன்னா ஊசா அந்த பெட்டியை பிடிச்சு தக்கட்டுறான். அவன் அங்கேயே செத்து போறான். அது எச்சரிக்கையாக அன்றைய கொடுக்கப்பட்டது. நமக்கும் இன்றைக்கு அது எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டுதான் இருக்குது. தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். ஒரு அசால்ட்டா கேர்லெஸ்ஸா கை வைக்க வேண்டாம். அவரு 1000 வாட் வோல்ட் கரண்ட் மாதிரி எல்லாம் கிடையாது. 1000 வாட்ஸ் எல்லாம் கிடையாது. 1,00,000 வாட்ஸ் ஓடக்கூடிய கரண்ட் போல அவருடைய அந்த பரிசுத்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புதிய ஏற்பாட்டிலையும் அனனியா சப்பிரால் எல்லாருக்கும் தெரியும். பொய் சொன்னது நிமித்தம் அங்கேயே செத்தாங்க. பேதுரு ஒரே வார்த்தை சொன்னான், தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் எப்படி நீ சொன்னாயின்னு கேட்டார். பொத்துன்னு விழுந்து செத்து போனாங்க 2 பேரும். அதே தேவன் இன்னமும் இருக்கிறார். நமக்கு அந்த ஒரு பயம் இருக்க வேண்டும். ரோமர்ல 12வது அத்தியாயத்துல அதுதான் சொல்றாரு, உங்கள் சரீரத்தை பரிசுத்தம் உள்ள ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அவர் பரிசுத்த தேவன். அதனால உன் சரீரத்துக்குள்ள உன் வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கட்டும். அதான் ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். அதாவது சுத்தமாக இருப்பது தேவனுக்கு அருகில் சேரும் வழி. தமிழ்ல சுத்தம் சோறு ஓடுன்றாங்க. ஆனா ஆங்கிலத்துல cleanliness is next to godliness. ஸோ பரிசுத்தத்துக்குள்ள போகும்போது சுத்தமா இருக்கணும். நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டீங்கன்னா உங்க வீட்டுல எல்லா இடமும் சுத்தமா இருக்கணும். ஏனென்றால் அங்க சொல்றாரு, இந்த என்னாமத்துல தான் ஆண்டவர் அந்த ஒழுங்கல் பாளையத்தின் ஒழுங்கு சொல்றவ சொல்றாரு, எவனுக்காவது டாய்லெட் வருதுன்னா பாளையத்துக்கு புறம்பே போ, கையில ஒரு குச்சி எடுத்துட்டு போ, குச்சியை தோண்டிட்டு நீ டாய்லெட் போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு வா. ஏன்னா நான் உனக்கு வெற்றியை கொடுக்கவும் உன் சத்ருவின் நிமித்தம் உன்னை பாதுகாக்கவும் பாளையம் எங்கும் நான் உலாவி கொண்டே இருப்பேன். இந்த அருவருப்பை பார்த்துட்டு நான் விலகி போயிடுவேன், ஜாக்கிரதையாருன்னு எச்சரிப்பு கொடுக்குறாரு. இன்னைக்கு அதே தேவனத்தை நம்மளும் ஆராதிக்கிறோம். கிறிஸ்து என் வீட்டின் தலைவர் அப்படின்னு போர்டு போட்டு வச்சிடறோம். ஆனா கிறிஸ்து என் வீட்டுக்குள்ள இருக்கிற போது அந்த வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அவர் கொஞ்சம் வெளியே போயிடுவார். அப்புறம் நம்ம வருத்தப்படக்கூடாது. இது 2வது காரியம்.
அனுதின சுத்திகரிப்பும் பரிசுத்தத்தில் வளர்வதும் நம்ம அனுபவமா இருக்கணும். ஏன்னாண்டா ஆண்டவர் சொல்றார், கடைசி கட்டளையே பரிசுத்தம் உள்ளவன் மேலும் பரிசுத்தமாகட்டும் தான். அதுல வளர்ந்துகிட்டே போகணும். ஞானஸ்தானம் ஒரு நாள் அனுபவம். ஆனால் அனுதினம் சுத்திகரிக்கப்பட்டு வளர்வது நம்மளுடைய அனுதின அனுபவமாக இருக்கணும். பழையதை கழிந்து, பவுல் அதான் சொல்லுகிறார், நாங்கள் பழைய மனிதனை கழிந்து எங்கள் உள்ளான புதிய மனிதன் நாள்தோறும் புதுப்பிக்கப்பட்டு வருகிறான். பழைய மனுஷனுடைய பழைய சுபாவங்கள், பழைய பழக்க வழக்கங்கள் ஒன்னொன்னா கழிஞ்சுக்கிட்டே போகணும். அந்த புதிய மனிதன் கிறிஸ்துவை போன்ற அந்த புதிய மனிதன் நமக்குள்ள வளர்ந்துகிட்டே போகணும். இது இந்த இதுல படிக்க வேண்டியது மத்தியில் இருக்கக்கூடிய சாப்டர், முக்கியமான சாப்டர். காதேஸ் வரைக்கும் வந்தாங்க ஜனங்க. ஒரு நைட் அண்ட் டே பிரயாணம் தான் கானான் தேசம். போக முடியல. காரணம் என்ன? முறுமுறுப்பு, இச்சை, நாக்கு கட்ட முடியல. இது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணுங்கிற அந்த ஆசை. தேவன் பேரில் அவிசுவாசம், தேவனுக்கும் தேவ ஊழியனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து கூட்டம் கூடுறது, மாம்ச இச்சை, விபச்சாரம். இந்த தவறுகள் செய்ததுனால ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கையிலையும் ஒரு மாறுதல் கொடுத்துட்டார். நமக்கு அது வரலாம். ஆண்டவர் நமக்கு பிராமிஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. பட் இந்த காரியங்கள் இருந்ததுன்னா அவர் பிராமிஸ் பண்ணின காரியத்துல நம்ம கொஞ்சம் விழுந்துடுற மாதிரி தான் இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு இரவு பகல் தூரம் 38 வருஷம் பிரயாணமா, அதாவது ஒண்ணுமே செய்யாம சும்மாவே சுத்திக்கிட்டே தெரிய வேண்டியதாச்சு. ஆனா அந்த 38 வருஷமும் தினசரி மன்னா கொடுத்தாரு. ராத்திரியில மேல அக்னி நின்னது, குளிர் அடிக்காம. பகலில மேகம் இருந்தது, வெயில் அடிக்காம. தண்ணி வேணும்னு கேட்ட போது தண்ணி கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. ஆனா நீ இங்கேயே சாவு, ஏன்னு இளைப்பாறுதலுக்குள்ள ஏன் அந்த ஆசீர்வாதத்துக்கு நீ வரமாட்டேன்ட்டாரு. அதனால அது கொஞ்சம் சிக்கல். அதுல மிக முக்கியமானது என்னன்னா, தேவ சமூகத்துல நம்ம மனம் தவறி போய் கனாபினான்னு பேசிடக்கூடாது. ஏன்னா கடவுள் கண்ணுக்கு முன்னாடி இல்லைங்கிறதுனால துணிச்சலா வீரமெல்லாம் பேசிடுவாங்க. பேசக்கூடாது. 14வது அத்தியாயம் 2வது வசனம் சொல்லுது, கூடாரத்துக்குள்ள இருந்து ஜனங்கள் அழுது கொண்டிருந்தார்கள், முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். அவன் வீட்டுக்குள்ள கூடாரத்துக்குள்ள. ஆனா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருந்து தேவன் அதை கேட்டார். இன்றைக்கு அப்படி கிடையாது. தேவன் நமக்கு உள்ளே இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நமக்கு உள்ளே இருக்கிறாரு. அவர் எப்படி? உங்களுடைய சிந்தனையை மாத்திரம் கிடையாது, நீங்கள் இந்த மாதிரி சிந்திப்பதற்குரிய நோக்கம் என்னங்கிறதையும் வகையா இருக்கிறவராக இருக்கிறார். அதுல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மனம் தவறி பேசக்கூடாது. அதனால ஆண்டவர் அவங்கள்ட்ட சொன்னாங்க, இந்த வார்ப்பா, நாங்களாம் இந்த வனாந்திரத்தை செத்தா நல்லது, நீங்கள சரிப்பா, நீங்களாம் சாவுங்கப்பா. நீ தானே சொன்ன நாங்க செத்தா நல்லது நிலை, சாவுங்க, நான் உன் பிள்ளைய கொண்டு போய்க்கிறேன் அப்படின்ட்டாரு. ஸோ துணிகரமாக பேசிடக்கூடாது. இன்றைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல இந்த சினிமாவில் டைலாக் அடிக்கிறது போல கடவுள்கிட்ட பேசிடுறோம். அது ரொம்ப தவறு. என் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் உண்டு. ஒரு சின்ன அனுபவம். ஒரு சகோதரி எனக்கு நன்றாக தெரியும், பிள்ளை இல்லை. அது ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கையில, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு பிள்ளை இருக்கு, இவனுக்கு பிள்ளை இருக்கு, இவனுக்கு பிள்ளை இருக்கு, எனக்கு அப்புறம் இருந்தவர்களுக்கும் பிள்ளை இருக்கு, எனக்கு மட்டும் பிள்ளை இல்லை. சரி, ஜெபம் பண்ண, கடவுளை நோய் கேளு. ஏன் அவருக்கு கண்ணு தெரியாதா? அவர் எனக்கு கொடுக்கூடாதா? நான் எப்படி இருக்கேன்னு தெரியாதா? நான் சொன்னேன், அந்த மாதிரி ஏங்கிற கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. கிருபையா இருன்னு கேளு. ஆண்டவரே என்மேல் கிருபையா இருன்னு சொல்லு. ஏன் எனக்கு கொடுக்கலன்னு அவரை போய் கேள்வி கேட்கறதுக்கு எந்த மனிதனுக்கும் ரைட்டு கிடையாது. அவர் அவ்வளவு பெரிய ஆள். அவரோட போய் ஏன் உனக்கு தெரியாதான்ல நீ அந்த மாதிரி ஓவர் அவரை விட பெரிய ஆள் போல நீ எனக்கு போய் பேசவே கூடாது. ஏன் பேசக்கூடாது? சரி, அவர் திருப்பி கேட்கிறாரு, கொடுக்க மாட்டேன், என்ன செய்வேன்டாருன்னு நீ என்ன செய்வேன்னு? ஏன் 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 கொடுக்க மாட்டாரு? ஏன் கொடுக்க மாட்டாரு? நீ இங்க ரோட்ல சண்டை போடுறது போல அவர்கிட்ட சண்டை போட முடியாதுமா, பாத்துக்கோ, பேசாத. என்ன கடைசி வரைக்கும் பிள்ளை இல்லை. வருத்தத்தோட தான் சொல்றேன். ஆண்டவரை கேள்வி கேட்கக்கூடாது. யாருமே கேட்கலாம், கெஞ்சலாம், ஆண்டவரே கிருபையாகிறேன், என் மேல கிருபையாகிறோம், ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கோ. நீர் இப்படித்தானே செய்யணும், அப்படித்தானே பண்ண வேண்டும் என்று அவரை போய் ஒரு ரைட் அதிகாரம் பண்றதுக்கோ எந்த ஒரு மனிதனுக்கும் ரைட்டு கிடையாது. அந்த தேவ சமூகத்துல வாயை திறந்து பேசிடக்கூடாது, ஜாஸ்தியாக பேசிடக்கூடாது. அதுல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்.
ஆரோனும் மிரியமும் பெரிய தலைவர்கள் தான். ஆனா எனக்கு கீழே இருக்கிறவனுக்கு என்னை விட மேல போஸ்ட் போகுதுங்கிற ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல், அதன் விளைவு அவங்க 2 பேரும் அங்கேயே சாக வேண்டியதாகி போச்சு. மிரியத்துக்கு அதுக்கப்புறம் வர்ற ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஊரில் செத்து அடக்கம் பண்ணப்பட்டாள். அதுதான் பைபிள்ல வர அடுத்த வார்த்தை. அது தவிர வேற வார்த்தை அவளை பத்தி கிடையாது. ஆரோனும் அதுக்கப்புறம் 2-3 சாப்டருக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த மலை மேல ஏறி நீ சாகணும், இங்க போய் சாவு, உன் பையனை கூட கூட்டிப்போ, மோசே இவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அவனுக்கு வச்சு அவனுக்கு ஆசாரி பட்டம் கொடுத்து கூட்டிட்டு வாங்குறாரு. முடிச்சுட்டாங்க கதையை. நமக்கு அந்த பொறாமை, இன்னொருத்தனை பார்த்து பொறாமை, எனக்குரியது எனக்கு கிடைக்கும், இன்னொருத்த மேல பொறாமப்படுகிறதோ அந்த பதவி ஆசையை வருகிற போது அங்க அடி விழுந்துடும். அதே போல கோத்திர தலைவர்கள் 12 பேர் ஊருக்குள்ள போனாங்க, ஊரை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. 10 பேர் வந்து கெட்ட செய்தியை கொடுத்தாங்க. இல்ல 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 அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்காது. அந்த ஆண்டவருடைய காரியத்துக்கு தடை போடுகிற காரியங்கள், ஆண்டவர் சொன்னதுக்கு தடை போடுகிற காரியங்கள் இருக்கிற போது அந்த 10 பேரும் அங்கேயே செத்து போனாங்க. அந்த ஒரு காரியம் வரக்கூடாது. ஆண்டவர் மேல அபிசுவாசமும், ஆண்டவர் சொன்னதை செய்ய மாட்டாருன்னு ஒரு கூட்டத்துக்குள்ள அந்த துர்ச்செய்தியை பரப்புறதும் மோசமான ஒரு காரியம். அடுத்ததாக அந்த கோராகு, தாத்தான், அபிராம் அவங்களுக்கும் இதுதான். ஏன்னா நீ மட்டும் பெரிய ஆளானு மோசே கிட்ட ஆரவுண்டு சண்டை போட்டான். நானும் லேவி வம்சம் தானே, நீ மட்டும்தான் ஆச்சாரியன் இருக்கும், நான் இருக்க முடியாதோ அப்படின்னு வந்து கேட்டாங்க. விளைவு என்னாச்சு, எல்லாரும் செத்து போனாங்க. ஆனா ஒரே ஒரு காரியம்தான், தாத்தான் அபிராம் அவன் வீட்டில் இருக்க அவ்வளோ பேரும் செத்து போனாங்க. அவன் வீட்டுக்கு பின்னாடி அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களையும் செத்து போனாங்க. இந்த 250 பேர் அவன் கூட்டம் கூடினாங்க, அவங்கெல்லாம் அக்கினியில செத்து போனாங்க. கோராகு செத்து போனா, ஆனால் கோராகுடைய பிள்ளைங்க சாகலை. ஏன்னா அவங்க அப்பனுடைய இந்த தப்புக்கு அவங்க உடன்படலை, அவங்க சாகலை. சங்கீத புஸ்தகத்துல பார்த்தேன்னா கோராகின் பிள்ளைகள் எழுதின சங்கீதமும் நிறைய சங்கீதம் வருது. அவங்க அதுக்கப்புறம் இருந்தாங்க, வேதத்திலையும் கொடுக்குறது. கோராகின் புத்திரரோ சாகவில்லை, செகண்ட் சென்சஸ் எடுக்கிற போது வருது, அவன் பிள்ளைங்களையும் சாகலை, அவன் பிள்ளைங்களும் அங்கே இருந்தாங்க, அந்த வம்சாவளியில வராங்கன்னு வருது. கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இதுதான் நமக்கு பைபிள்னு சொல்லி கொடுக்குது. கர்த்தர் சொன்ன காரியத்துக்குள்ள பெற்றோர் என்ன சொன்னாங்க கீழ்ப்படிங்க. அதுக்கு விரோதமா சொன்னாங்கன்னா கீழ்ப்படிய வேண்டிய அவசியமும் கிடையாது. அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுல மோசையும் மனம் பதறி பேசினார். அவர் பேசினது மனம் பதறித்தான் பேசினார். 106வது சங்கீதத்துல வந்து அந்த சங்கீத கர்த்தர், சங்கீதத்தை எழுதினவர் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. 106வது சங்கீதத்துல 32, 33 மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடும் கோபம் மூட்டினார்கள், அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. ஜனங்கள் வந்து தேவனுக்கு கோபம் மூட்டினார்கள், அவங்க நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. எப்படி வந்தது? அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதுனாலே தன் உதடுகளினாலே பதறி பேசினான். தடவை பாறையை அடித்தாரு, தண்ணி வந்தது. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, இந்த பாறையை அடி, கண்மலையை அடி, அதுக்கு மேல நான் நிற்பேன், நீ அதை அடி, தண்ணி கொடுக்கும்னாரு. இது எப்ப? உடன்படிக்கை செய்வதற்கு முன்னால, சீனாய மலையில உடன்படிக்கை செய்வதற்கு முன்னால, எகிப்துல இருந்து வருகிற வழியிலே நடந்த ஒரு காரியம். ஆனா இப்ப உடன்படிக்கை எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த கண்மலையை பார்த்து பேசு, அது தண்ணி கொடுக்கும்னு. ஆனா மோசே பயங்கர டென்ஷன்லயும் ஜனங்கள் மேல கோபத்திலையும் எரிச்சலையும் இருந்ததுனால அவர் அந்த செஞ்ச அந்த மெத்தட்லயே இங்க வந்துட்டார். ஆண்டவர் இப்ப சொன்னதை சரியாக கேட்டுக்கொண்டு சரியாக செய்யவில்லை, அது அவருடைய ஒரு தப்பு. ரெண்டாவது, அந்த இடத்துல வந்து சொல்றாரு, ஜனங்களே உங்களுக்கு நாங்கள் தண்ணீர் கொடுக்க மாட்டோமோ பாருங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் அங்க உயரத்துல நான் கொடுக்குறேன் பாடுறான்னு சொல்லிட்டு அடிச்சிட்டார். தண்ணி வந்துருச்சு, எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னைய பரிசுத்தப்படுத்தல, என்னைய மேன்மைப்படுத்தல, நீ உன்னைய மேன்மைப்படுத்திட்டார் என் இடத்துல, என் மகிமையை ஒருத்தரும் கொடுக்க மாட்டேன், அது யாரா இருந்தாலும் கொடுக்க மாட்டேன், உனக்கும் கிடையாது. நீ என்னை விசுவாசிக்கல, நான் பேசுந்தானே சொன்னேன், உன்னை யாரும் அடிக்க சொன்னா? பேசியிருந்தா தண்ணி வரும் தானே சொன்னேன், நீ என்னை விசுவாசிக்கல, அடிச்சாதான் தண்ணி வரும், நீ ஏன் திருப்பி அடிச்சுட்ட?
தப்பு. இதனால நீயும் அங்க போக மாட்டே, நீங்க சாவ அப்படின்றாரு. ஸோ ஜனங்களுடைய இதனால அவங்களும் மனம் மாதிரி பேசிட்டாங்க. இல்லை, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த தேவ சமூகத்துல மனம் மாதிரி பேசக்கூடாது. சாலமோன் கூட ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. பிரசங்கியின் புஸ்தகத்துல 5வது புஸ்தகத்துல சொல்றாரு, 1வது வசனத்துல இருந்து, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கலாம் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாது இருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாக உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. அதிலே 6வது வசனத்தில் சொல்றாரு, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடுக்காதே. அது புத்தி பிசையினால் செய்ததென்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானேன். இது சாலமோன் பிரசங்கி புஸ்தகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை. புதிய ஏற்பாட்டிலும் உள்ள ஒரு மிக மோசமான துக்கமான ஒரு வசனம் உண்டு. மத்தேயு 27:25. இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு அறையும் எல்லாம் சொல்ற போது பொந்திய பிலாத்து சொல்றான், இவர் மேல எந்த குற்றத்தையும் காணவில்லை, இந்த நீதிமானுடைய ரத்த பலிக்கு நான் பொறுப்பல்லன்னு தண்ணியில கைய கழுவுறாரு. அப்ப ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அவனை சிலுவையில அறையும், இவன் ரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாகன்னு சத்தமா கத்துனாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்னார், பிதாவே அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் மன்னியும் என்று. ஆனாலும் ஆண்டவர் அவங்க செஞ்ச தப்புக்கு அவன் சொன்ன வார்த்தை மட்டும் கணக்கு வச்சாரு. 70வது வருஷம் அந்த தேசத்தை விட்டு அடிச்சு வெளியே விரட்டப்பட்டாங்க. 1917வது வருஷம்தான் அந்த இடத்துக்குள்ள ஒரு யூதன் போய் கால் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. 1948 தான் இஸ்ரேல் என்கிற ஒரு தேசம் வந்தது. ஒரு ஸ்டேட்டாக உருவாச்சு. ஆண்டவர் சொன்னதை செஞ்சிருவார். அவர்கிட்ட வாயை திறந்து பேசிடக்கூடாது, அது கொஞ்சம் அக்கறையா இருக்கும். அடுத்ததாக ஒரு கட்டி முக்கியமான ஒரு ஆள் இதுல பிழையான். அவன் குறி சொல்றவன், ஆனா தேவன் நாமத்தினாலே சொல்ல வந்தான். ஆனா ஆண்டவனை பிடிச்சி அமுக்குனாரு. ஏன்னா நான் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க வச்சிருக்கிறேன், நீ யாரா போய் சபிக்கிறவன்? அவனை பிடிச்சி அமுக்குனார். அவன் வாயால தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் 4 இருக்கு. 23வது அதிகாரத்துல 7-10, 23 18 24, 24வது அதிகாரத்துல 3 9வது வசனம், 24 15 24. அதை படிச்சு பாத்தீங்கன்னா தேவன் சொன்னது அவன் வாயால சொன்ன தீர்க்க தரிசனம் 4 வரும். அதுல அவன் புற தேவதைகளை வணங்கி அதன் மூலமாக ஜனங்களுக்கு விரோதமா வந்தவன், அவன் வாயால தன் ஜனங்களை குறித்து தேவன் சில தீர்க்க தரிசனம் கொடுக்கிறார். அதில் நம்ம கத்துக்க வேண்டிய காரியங்கள் முக்கியமா ஒண்ணு இருக்கு. 23வது அத்தியாயத்துல 19வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 23வது அத்தியாயத்துல 19வது வசனம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இது ஒரு வார்த்தை. 23 இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய ஒரு வார்த்தை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. என்னைக்கு ஞானசானம் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிசாசு உன் ஏரியாவோ உன் உடம்புலையோ உன் வீட்டுக்குள்ளேயோ கால் வைக்கிறதுக்கு வழியே கிடையாது. எந்தவித பில்லி சூனியமோ மந்திரவாதமோ தந்திரவாதமோ ஒன்றும் உங்ககிட்ட வராது. ஆனா இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுறதை காட்டிலும் பிசாசுக்கும் பில்லி சூனியத்துக்கும் பயப்படுற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது அவன் மூலமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அது இன்னும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஈசான வசனம் என்ன ஆகும்? 23 இது நமக்குரிய சுதந்திரம், இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப 24வது அத்தியாயத்துல அவர் தான் சொல்றாரு, பின்னாடி ஒருவர் வருவார், அவரை காண்பேன். 17வது வசனம் 24, அவரை காண்பேன், இப்போது அல்ல, சமீபமே அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து தோன்றும். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார்.
இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு தான் இயேசு கிறிஸ்து பிறந்த போது ஞானிகள் தேடி வந்தாங்க. ஒரு நட்சத்திரம் வந்திருக்கு, யாக்கோபில் ஒரு ராஜா பிறந்திருக்காரு, பார்க்க வந்திருக்கேன்னு வந்தாங்க. இது அவன் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான். அதனால அதையும் நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டியது கொஞ்சம் முக்கியம். இதற்கு அடுத்தபடியாக கடைசியாக ஒரே ஒரு காரியம்தான். தேவனோடு உடன்படிக்கை செய்வதற்கு முன் செய்த தவறுகள், சுபாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆனா தேவனோடு உடன்படிக்கை செய்ததற்கு பிற்பாடு அவருடைய பராமரிப்பு, அவருடைய போஷிப்பு, பாதுகாப்பு, வழிநடத்தல், இந்த ஆசீர்வாதங்கள்லாம் சுதந்திரித்து கொண்டே பழையபடி அந்த பழைய சுபாவத்தின்படியாக தவறுகள் செய்கிற போது அன்னைக்கு தேவன் கண்டுக்காம இருப்பார். ஆனா இன்னைக்கு கண்டிப்பாக அடிப்பார். அது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். ஞானசானம் நம்ம தேவனோடு செய்யும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கை அப்படின்னு தான் பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 3வது அத்தியாயத்துல 21வது வசனத்துல பேதுரு இப்படியாக சொல்லுகிறார். 21வது வசனம், அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீங்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. இது ஒரு நல்ல மனசாட்சி உடன்படிக்கை. இந்த அக்ரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாம் பழைய சுபாவத்தின் எல்லாம் பண்ண முடியாது. கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனாக அதுக்குள்ள வரணும். அதனாலதான் ஞானஸ்நானம் எடுக்க முன்னாடி ஸ்நானங்களை குறித்த உபதேசம் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை உபதேசத்துல ஒண்ணு. இது எடுக்கிறவன் என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இவனுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காதுங்கிற அந்த அக்ரிமெண்ட்டை விலைக்கு சொல்லிட்டு அவன் ஒத்துக்கிட்டக்கு அப்புறம் தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். அதுல வரணும். எபிரேயர்ல சொல்றாரு, நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க தெரிஞ்சே துணிகரமா தப்பு பண்ணீங்கன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பும் தேவனுடைய கோபாக்கனே தான் உனக்கு வரும். ஜாக்கிரதையா இரு. நீ தெரிஞ்சே துணிகரமா தெரியாதுங்க. அன்றைக்கு இருந்த அதே தேவன் தான் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். பவுல் ஒரு எச்சரிக்கையா சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10வது அத்தியாயத்துல 1-12 வசனம் வரைக்கும். இந்த யாத்ராகமம் ஆரம்பிச்சதுல இருந்து என்னாகமம் முடிஞ்சு இவங்க வாக்குத்தத்த தேசத்துல போற வரைக்கும் உள்ள காரியத்தை எல்லாம் எழுதி இவங்க இப்படிலாம் தப்பு பண்ணாங்க, தண்டனை வந்தது, இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால நிக்கிறேன் என்று சொல்லுகிறவனும் விழாதபடி ஜாக்கிரதையா இருக்க கடவன். இது கத்துக்கோ, செய்யாதேங்கிறார். அதை செய்யாமல் நம்மை விலைக்கு காத்துக்குவோம். முக்கியமாக இதுல தேவன் அழைப்பாருன்னா அவர் சொன்னதை செய்வாரு. ஆனா அதுக்கு நம்ம பொறுப்புள்ளவங்களா நடக்கணும். பழைய மாதிரியே நடந்து கொண்டு பழைய மாதிரியே இருந்து கொண்டு அவர் செய்வார் கொடுப்பாரெல்லாம் போக முடியாது. இப்ப தெற்கு பார்டர்ல இருந்து கிழக்கு பார்டருக்கு வந்திருக்கிறாங்க. இதுவும் மிஞ்சி போனோம்னா ஒரு 10 நாள் பிரயாணம் வரும். ஆனா 38 வருஷம் அவங்க வாழ்க்கை வனாந்தரத்திலேயே வீணாகி போச்சு. எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. கானான் கூட்டு போறேன்னாருன்னா ஆனா கானானுக்குள்ள போக முடியல, வனாந்தரத்திலேயே செத்து போனாங்க. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உற்சாகமாக ஆரம்பிக்கிறாங்க. நாளாக கொஞ்சம் அப்படியே போய் அந்த கடைசி காலகட்டத்தில் அப்படியே பின்வாங்கி போயிடுறாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம போக வேண்டாம். வேதத்தை படிப்போம், இதில் கற்றுக்குவோம். இதே போல நம்ம செய்யக்கூடாது, என்ன பண்ணணும் கற்றுக்கொண்டு முன்னேறி போவோம். இதோடு இன்றைய நாளுடைய இந்த பாடம் இதோட முடிந்தது. அடுத்த வாரம் இதற்கு அடுத்த புஸ்தகம் உபாகமம், அதை குறித்து நம்ம படிக்கலாம். நன்றி.